இயேசு கிறிஸ்து உண்மையிலே மரித்தாரா? பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்று. ஆனால் குரான் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை என்று. அப்ப இது ரெண்டுல எது உண்மை? இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தை குறித்து அப்போஸ்தலராகிய பேதுரு என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கலாம். பெந்தேகோஸ்தே என்ற நாளில் சீடர்களோடு அநேக மக்கள் கூடியிருந்தார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரம் 36, 37 இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கு கூடியிருந்த மக்களை பார்த்து பேதுரு என்ன சொல்லுகிறார்? நீங்கள் தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறிந்தீர்கள் என்று. இந்த வார்த்தை அந்த மக்கள் கேட்ட பொழுது இருதயம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாங்க. பேதுரு உடனே சொல்றாங்க, நீங்க மனம் திரும்ப வேண்டும், அதாவது மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ குரான் சொல்லுகிறது போலே இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை என்று பேதுருவும் சொல்லியிருக்கலாமே. ஆனா பேதுரு என்ன சொல்கிறார்? நீங்கள் தான், அதாவது அங்க இருந்த மக்களை பார்த்து நீங்கள் தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறிந்தீர்கள் என்று. பேதுரு இயேசு கிறிஸ்துடைய மிக முக்கியமான சீஷர்களில் ஒருவர். அவர் இயேசு கிறிஸ்துவை கண்ணார கண்டார், இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்தார், இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை அவர் பார்த்தார். அப்போ பேதுருவை நம்புவதா அல்லது 600 வருடங்களுக்கு பிறகு எழுதப்பட்ட குரானை நம்புவதா? பேதுரு சொல்வதுதான் உண்மை, குரான் சொல்வது அப்பட்டமான பொய். அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தாரா? ஆம், இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார்.